இந்த ப்ளீச்சிங் பவுடருக்கு வரலாம் என்று நினைக்கிறேன். பாருங்க இறைச்சி கூடும், நீங்க பாருங்க இதுல ப்ளீச்சிங் பவுடர் சொல்லுங்க, அப்புறம் என்ன பவுடர் நீங்க சொல்லுங்க. அதுதான் மேடம் என்ன பவுடர்ன்றதை அந்த பாக்கெட் எடுத்து நீங்க ஆய்வு பண்ணுங்க அப்படின்னு சொன்னா எந்த சேனல் நீங்க பைட்டு கேட்குறீங்களா என்ன கேட்குறீங்க? முறையா பேசுங்க. என்ன தப்பா பேசிட்டாரு அவரு? எல்லாம் தான் ஓடிட்டு இருந்துச்சு டேப்ல வந்துச்சு இல்ல, என்ன தப்பா பேசிட்டாரு? அப்படின்னா சேகர்பாபு ஸ்டைல். அந்த பவுடர் எங்கே வாங்கணும், அதில் எவ்வளோ கொடுத்தான், இது நம்ம தனியாக வாங்கின கட்டிங்க சேகர்பாபு வாங்கின கட்டிங்க என்று தெரிந்ததுனால தான் அந்த பதட்டம். இன்னொன்று கேமராவில் ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்குன்னு தெரியுது, கேமரா ஆஃப் பண்ணுங்கன்ற. அண்ணன் நேரு அவர்களுக்கும் சேகர்பாபு அவர்களுக்கும் தெரியாமல் திருமதி பிரியா அவர்கள் தனியாக கட்டிங் போட தொடங்கியிருந்தார். நான் இதையெல்லாம் வெளியே சொல்ல வேண்டாம் என்று நினைத்திருந்தேன். ஒரு 3-4 மாதங்கள் இருக்கு. இந்த ப்ளீச்சிங் பவுடருக்கு வரலாம் என்று நினைக்கிறேன். அவங்களோட செய்தியாளர் சந்திப்பு அதை பார்த்தீங்களா? அருமை 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 அருமை. திருமதி பிரியா அவர்களோட இன்னைக்கு பிஹேவியரை பார்க்குறேன். நியூஸ் தமிழ் 24/7 செய்தியாளர். இது இறைச்சி கூடங்கள் இருக்கக்கூடிய கடை, ஸ்லாட்டர் ஹவுஸ் இருக்கிற கடை, ஸ்மெல் அடிக்குது. இதுதான் கொட்டின ப்ளீச்சிங் பவுடர். இதில் ப்ளீச்சிங் பவுடர் ஸ்மெல்லு வருதான்னு கேட்டால் நான் விசாரணைக்கு உத்தரவிடுகிறேன். முடிஞ்சு போச்சா? இந்த பவுடர் தான் போடுறாங்க. ப்ளீச்சிங் பவுடர் போட்டிருந்தா கொஞ்சமாச்சு இந்த ஸ்மெல் அரஸ்ட் ஆயிருக்கும். கிருமி நாசினி கவனத்துக்கு கொண்டு வந்திருக்கேன். அதுதான் மேடம், இது நம்ம கவனத்துக்கு கொண்டு வந்திருக்கேன். மேடம் இது சரியான பதிலே இல்லை மேடம். இது நான் இது வேணா இதை கொண்டு போங்க, இது வேணா ஆய்வு பண்ணுங்க. இல்ல இது ப்ளீச்சிங் பவுடர் தான் அப்படின்னா எம்எல் ஆக்ஷன் இல்லைங்க. நான் அதுதான் சொல்றேன், நான் நேரில் தான் காட்டுறேன். நான் இந்த மாதிரி மேடம் என்ன பான்ஸ் பவுடரா போடுவானா? என்னம்மா பதில் இது? நான் இதையெல்லாம் வெளியே சொல்ல வேண்டாம் என்று நினைத்திருந்தேன். ஒரு 3-4 மாதங்கள் இருக்கும். அண்ணன் நேரு அவர்களுக்கும் சேகர்பாபு அவர்களுக்கும் தெரியாமல் திருமதி பிரியா அவர்கள் தனியாக கட்டிங் போட தொடங்கியிருந்தார். வெளியில் செய்தியாகவே ஆகலை. உங்களுக்கு லஞ்சம் கேஷாக தானே வரும். அது என்ன சேகர்பாபுக்கு போய் ஒரு நேருவுக்கு போய் அவங்க நமக்கு கொடுக்கறது, ஏன் கான்ட்ராக்டரை கூப்பிட்டு நீ நேரம் எனக்கு கொடுன்னு கேட்டால் கொடுக்க மாட்டானா? அதான் மேயர் சென்னையின் தந்தை கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ வர்ற டெண்டர்லேயே கொஞ்சம் தனியாக சப்கான்ட்ராக்ட் கொடுத்து இது தனி, இது அங்கே பிஎஃப்க்கு போவேனா, பிஎஃப்னா என்ன? பார்ட்டி ஃபண்ட். எஸ், பிஎஃப்க்கு போவேனா இது தனி என்று சொல்லி சன் டிவியில் ஒரு ரிப்போர்ட்டர் சண்முகராஜா ஏதோ சொன்னாங்க பேர், அவர்கிட்ட கொடுத்து தம்பி நீ வச்சுக்க தனி கட்டிங் போட்டுக்கிட்டு அவர் வீட்டில் அடுக்கி வச்சுக்கினே இருக்கிறார் ஷெல்ஃபில். சேகர்பாபுக்கு தெரியுது. தண்டராஜ் வீட்டில் எப்படி போலீஸ் போய் ஃபோனை பிடுங்குச்சு, அது மாதிரி புளியந்தோப்பு டிசி முத்துகிருஷ்ணன் அது ஒரு பேர் சொன்ன உடனே இதெல்லாம் சட்டவிரோதமாக நடக்கிறது. போலீஸ் நேராக அந்த சன் டிவி ரிப்போர்ட்டர் வீட்டுக்கு போய் மொத்தத்தையும் தூக்கின்னு வந்துட்டாங்க. ஓ, அப்போது அது தூக்கிட்டு வந்த பிறகு தான் போய் உதயநிதியை பார்த்தாங்களா பிரியா அவர்கள்? அதற்கு பிறகு பார்த்தீர்கள் என்றால் சேகர்பாபு இருக்கிற இடத்துல எல்லாம் பிரியா இருக்கிறது பார்த்துருக்கீங்களா? இந்த சம்பவத்துக்கு பிறகு தான். நேருவை மதிக்கிறதே இல்லை, சொல்லிட்டாங்க நீ யாரும் கேட்கறதில்ல, ஜாகிரதை, தனியாக கட்டிங் போடுற வேலை வச்சுக்காது, இன்னும் கொஞ்சம் கொடு. ஆமாம், இல்லை நான் பார்த்து உனக்கு தர்றேன், கட்டிங் எனக்கு தான் வரணும், நான் பார்த்து உனக்கு தர்றேன். இந்த ஆணவம் தான் உங்களை இப்படி பான்ஸ் போடுறான்னு கேட்க வைக்குது. அந்த ரிப்போர்ட்டர் கேட்குறாரு, இங்கே பாருங்கள் இறைச்சி கூடும், நீங்கள் பாருங்கள் இதில் ப்ளீச்சிங் பவுடர் சொல்லுங்கள், அப்புறம் என்ன பவுடர் நீங்கள் சொல்லுங்கள். அதுதான் மேடம் என்ன பவுடர்ன்றதை அந்த பாக்கெட் எடுத்து நீங்கள் ஆய்வு பண்ணுங்க அப்படின்னு சொன்னால் எந்த சேனல் நீங்கள் பைட்டு கேட்குறீங்களா என்ன கேட்குறீங்க? முறையாக பேசுங்க. என்ன தப்பாக பேசிட்டாரு அவர்? எல்லாம் தான் ஓடிட்டு இருந்துச்சு டேப்பில் வந்துச்சு இல்லை, என்ன தப்பாக பேசிட்டாரு? முறையாக பேசுங்க. எந்த சேனல் நீங்கள்? நியூஸ் தமிழ் 24/7. அப்படின்னா சேகர்பாபு ஸ்டைலு. இப்போ இந்த இவங்க வாணிஸ்ரீ வெளியில் தலைமறைவாக சுற்றின்னு இருக்காங்கன்னா சேகர்பாபு அந்த ரிப்போர்ட்டர் வீட்டுக்கு அனுப்பிச்சிருப்பாங்க அந்த டீமை, வாணிஸ்ரீ டீமை. அந்த துணி தானே இருந்துச்சு கேட்கும்போது. எந்த சேனல் நீங்கள்? இது பத்திரிகையாளர்களுக்கு மிரட்டல் விடுவதாக எடுத்துக்கொள்ளலாமா இல்லையாமா? 2 பேரும் செய்தியாளர்கள் தானே, சொல்லுங்க. அதான் சார், வரம்பு மீறி பேசினாருனாங்க சார், அது வேறு. இந்த மாதிரியான கேள்விகள் எல்லாம் நம்ம ஒத்துக்கலாம். அவர் லிட்டரலா நம்ம மக்களை பார்த்துட்டு தான் இருக்கோம். பாயிண்ட் டு பாயிண்ட் அங்க சிக்கல் இருக்குன்றத தான் சொல்றாரு. நீங்க அதை ஆராய்ச்சி பண்ணிட்டு போங்களேன். நீங்க ஆய்வு பண்ணுங்க. ஒரே நான் தான் சொன்னேன் தொடக்கத்தில் சொன்னேன்ல, விசாரணை நடத்துறேங்க.
அது கொடுக்குறீங்களே அது எங்கேப்பா இருக்குது? இன்னொன்று, நீங்கள் நல்ல பொலிட்டிஷியனாக இருந்தீங்கன்னா அப்படியே கேமராவோட கூட்டின்னு போகணும். கூட்டிகிட்டு போய் கேமரா முன்னாடியே எல்லாம் ரெக்கார்ட் ஆகணும். எடுத்துட்டு என்னையா போடுறது, கொஞ்சம் கூட ப்ளீச்சிங் பவுடர் ஸ்மெல் வரல, நான் கூட பான்ஸ் பவுடருன்னேன், இது சாக் பீஸ் பவுட்ரு என்று சொல்லி எல்லாரையும் சஸ்பெண்ட் பண்ணுவேன் என்று சொல்லி, தம்பி நல்ல வேலை பண்ணீங்க என்று சொல்லி முடித்து விட்டு அப்புறமா வாணிஸ்ரீ அனுப்பிச்சுக்கணும் வீட்டுக்கு. இனிமேல் வாணிஸ்ரீ போக மாட்டாங்க, உஷாராக இருப்பாங்க. ஐயோ இவங்க ப்ராஜெக்டை கொடுத்து நம்மளை கை விட்டுறாங்க, இதெல்லாம் தப்பு போலன்னு. இதைத்தான் ஒரு அரசியல்வாதி செஞ்சுருக்கணும். என்னென்னா, பிரியாவுக்கு அந்த ப்ளீச்சிங் பவுடர் என்ன குவாலிட்டின்றது தெரியும். அந்த பவுடர் எங்கே வாங்கணும், அதில் எவ்வளோ கொடுத்தான், இது நம்ம தனியாக வாங்கின கட்டிங்க, சேகர்பாபு வாங்கின கட்டிங்க என்று தெரிந்ததுனால தான் அந்த பதட்டம். இன்னொன்று, கேமராவில் ரெக்கார்ட் ஆகிட்டுருக்குன்னு தெரியுது, கேமரா ஆஃப் பண்ணுங்கன்ற ரெக்கார்ட் ஆகிட்டுருக்குன்னு தெரியுது. இப்போ என்ன பான்ஸ் பவுடரா கொடுப்பாங்கன்னா உங்களுக்கு எங்கேருந்து இவ்வளோ ஆணவம் வருது? இதில் உங்களுக்கு சுகாதாரத்துறை அமைச்சராகணுன்னு வேறு ஆசை இருக்குது. எங்கேருந்து உங்களுக்கு வந்துச்சு இந்த ஆணவம்? ஒரு லியோ கரெக்டாக பிடிச்சாரு. அதுக்கப்புறம் தான் உதயநிதி போய் பார்த்தது, மிரட்டிட்டார் சேகர்பாபு. ஸோ சேகர்பாபு பற்றி கம்ப்ளைண்ட் பண்ணுறதுக்கு தாங்க போனது. சேகர்பாபு கூப்பிட்டு, எனக்கு தெரியாமல் டெப்டி சிஎம் இன்னொரு வாட்டி நீ பார்த்த கொளத்தூர் தண்டராஜ் கதை தெரியுமா? அப்போ இல்லை, இப்போ அந்த சொல்லியிருப்பார். தெரியுமா சொல்லியிருக்கார் ஒருத்தட்ட. போய் புகார் பண்ணிட்டேன் உதயநிதிட்ட. என்ன பண்ண முடியும்ண்ணா, ஏற்கனவே ஏடிஎம்கேல இருந்தேன், நான் தான் ராஜா. இப்போ திருப்பி ஏடிஎம்கேக்கு போகிறேன். மெட்ராஸில் யார் மேலே ஏடிஎம்கேக்கு, நான் தான் ராஜா. அங்கே போனாலும் தெரியுமா சொல்லு, நான் போன டிஎம்கே மெட்ராஸில் பட்டுருன்னு சொல்லு உதயநிதிக்கிட்டே. 20 நாட்களாக உதயநிதி சித்தரஞ்சன் சாலைக்கு முதல்வர் வீட்டிற்கு செல்லவில்லை தெரியுமா? இல்லை இப்போ வெளியிலையும் பெருசாக வரதில்ல. மிகுந்த மனச்சோர்வில் இருக்கிறார். மனச்சோர்வுக்கு முக்கிய காரணம் அண்ணன் சேகர்பாபு. மாவட்டத்தை பிரிக்கணும்னு சொன்னவங்க அப்பாட்ட பேசிக்கிறேன், நீ இதெல்லாம் தலையிடாத, என்ன பண்ண முடியும்? இவர் போய் அப்பா கிட்ட, அப்பா இந்த மாதிரி அப்படின்னு சொல்லிடுறாரு. நீ சின்ன பையனுக்குலாம் தெரியாது, கம்னு கடன்ட்டார். அப்பா எப்போ நான் செல்ஃபி ஷூட்டிங்கு போகிறேன், அதை ஏற்பாடு பண்ணுறது யார்? செல்ஃபி ஷூட்டிங்லாம் கடைசியாக போனார் சேகர்பாபு தானே. அப்போ சேகர்பாபு முக்கியம். இன்னொன்று, சேகர்பாபுட்ட சொன்னால் இதெல்லாம் ஏற்பாடு பண்ணுவார். உதயநிதிட்ட சொன்னால் ஏற்பாடு பண்ண முடியுமா? உதயநிதியால் சேகர்பாபு கிட்ட வந்து ஒரு சேகர்பாபு அந்த நிகழ்ச்சியில் குளத்தூரில் அந்த செல்ஃபி நிகழ்ச்சியில் யாரோ ஒரு கேள்வி கேட்குறாங்க. சேகர்பாபு நாட்டில் எவ்வளோ பிரச்சனை சொன்னார், கவனிச்சிங்களா? கூப்பிட்டு ஆன் பண்ணுவார். ஆமாப்பா பண்ணார். இப்போ ஆக திரு முதல்வருக்கு சிறந்த செயல் வீரர் யார்? இப்போ அவரை பற்றி பிள்ளையே கம்ப்ளைண்ட் பண்ணாலும் அந்த தைரியம் தான் சேகர்பாபுக்கு. இந்த ஆணவன்றது திமுக டிஎன்ஏலே இருக்குது. அந்த காலத்தில் பழைய போலீஸ் அதிகாரிகள்கிட்டலாம் கேட்டால் சொல்லுவாங்க, திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு தான் போலீஸ் ஸ்டேஷன் உள்ளே பூந்து சர்விங் சப் இன்ஸ்பெக்டர் மிரட்டுற பழக்கம்லாம் ஆரம்பித்தது திமுக வந்த பிறகு தான். ஏடிஎம்கேல ஆரம்பத்துலேருந்து அந்த கல்ச்சர். அஃபிஷியல் மிஷினரியில் நீங்கள் தலையிடக்கூடாது, புரியுதா? பண்ணி கொடுங்க சார், அதோட நினைப்பாங்க சார். பண்ணுங்க சார். அப்படி நீங்கள் மாற்றிருந்தாலும் மேலே போய் தான் அந்த இன்ஸ்பெக்டரையோ அதையோ மாற்றுவாங்க, போலீஸையோ மாற்றுவாங்க. இங்கே லோக்கல் கவுன்சிலர்லாம் என்னென்ன பேச்சு பேசுகிறாங்கன்றது நீங்கள் கவனிச்சிருக்கீங்களா? எவ்வளவோ சம்பவங்களை பட்டியலிடலாம். இந்த திமுக அமைச்சர்களோட இந்த நடத்தை இதெல்லாம் பார்க்கும்போது எவ்வளவோ சம்பவங்களை பட்டியலிடலாம். ஸோ இது இவங்க மேயர் பிரியா அவர்களோட இந்த நடத்தை வந்து ஒரு சான்று திமுகவோட தன்மைக்கு. இப்போ உங்களுக்கு அதிகாரம் இல்லைன்னா இப்படி பேசுவீங்களா? ஓட்டு கேட்க வரும்போது இப்படி பேசுவீங்களா? என்ன சொல்கிறாங்க, இறைச்சி கூட ஸ்மெல்லு வருது, ஸ்லாட்டர் ஹவுஸ் இருக்க ஏரியா, ப்ளீச்சிங் பவுடர் போட்டால் இந்த ஸ்மெல்லு கொஞ்சம் குறையும். நீங்கள் சாக் பீஸ் பவுடரை போடுறீங்க, ஸ்மெல்லே போகலை. நீங்கள் வாங்க ஆய்வு பண்ணுங்கன்னா நீ பைட்டு கேட்குறியா, எது கேட்குறீங்க? முறையாக கேள்வி கேளுங்க. எனக்கு தெரியும் என்னன்ட்டு, நான் பார்த்துக்கிறேன். ஒரு சேட்டலைட் சேனலோட ரிப்போர்ட்டர் இப்படி மிரட்டுறாங்கன்னா பொதுமக்கள் கேள்வி கேட்டுருந்தா என்ன இருந்திருக்கும்? கொளத்தூர் தண்டராஜ் இறக்கி விட்டுருப்பார். அண்ணன் சேகர்பாபுக்கு தான் வழி, இதை ப்ரொமோட் பண்ணாங்க நல்லா. நீங்கள் அதிமுக ஆட்சி 10 ஆண்டுகள் நடந்தது. செல்வி ஜெயலலிதா இருந்த போதும் சரி, இல்லாத போதும் சரி, இது போல் ஆணவமாக பத்திரிகையாளர் சந்திப்பில் பேசிய அமைச்சர்கள் யாரையாவது 1-2 பேர் ஏதாவது ஒரு இன்சிடென்ட்டை ரீகால் பண்ணி நீங்கள் சொல்லுங்கள். எனக்கு தெரிந்து ஒரே ஒரு தவறை செய்தது முதல்வர் பழனிசாமி தான். துப்பாக்கிச்சூடு விஷயத்தில் பதட்டம், புதுசு, டிவியை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன் என்று சொன்னார். அது தப்பு, சொல்லிடக்கூடாது. ஹிஸ் தி சீஃப் மினிஸ்டர், இன்டெலிஜென்ஸில் அவருக்கு அவர் தான் பொறுப்பு அப்படின்னு பொறுப்பு. அவர் வந்திருக்கணும். பதட்டம், எதிர்பார்க்கல 13 பேர் செஞ்சதை. இல்லை சார், அந்த சமயத்தில் ஓபிஎஸ் ப்ளஸ் எடப்பாடி இருந்தாங்க. முதலமைச்சர் அவர் தான். அதை தவிர அதிமுக அமைச்சர்கள் யாராவது இந்த மாதிரி ஆணவத்தோட பேசி நீங்கள் ப்ரெஸ் மீட்டில் ஏதாவது சம்பவம் ரீகால் பண்ணுங்கள். செல்லூர் ராஜு தெருமாக்கள் விட்டதெல்லாம் நகைச்சுவை, ஆணவம்னு நம்ம அதை சொல்ல முடியாது. சொல்லுங்கள் ஏதாவது. இல்லை, அதை நான் முடிச்சிடுறேன் இப்போ நான் சொன்னதை. ஸோ அவருக்கு தெரியாமல் இருந்ததுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்கிறேன். அதுக்கான சான்சஸ் கம்மி. அது அப்படியே இருந்தாலும் அவர் ஒரு சீஃப் மினிஸ்டர் சொல்லவே கூடாதுமா. சொன்னதுக்கு நியாயம் கற்பிக்கல.
சிஎம்க்கு சொல்றதுக்கு பயந்துக்கிட்டு இந்த ஆஃபீஸர்ஸ் எப்போ சொல்றதுன்னு கொஞ்சம் டிலே கூட சார், அது பண்ணியிருந்திருக்கலாம். நியாயம் கற்பிக்கவே இல்லை. அப்பெல்லாம் நான் எதிர் திசையில இருந்து அவ்வளோ விமர்சனங்களை வச்சிருக்கேன். நான் அதை சொல்லலை. அப்படியான ஒரு பாயிண்ட்டும் இருக்குன்னு நான் இருக்கு, சொல்றேன். நான் ஒத்துக்கிறேன். ஆனா இது மாதிரி ஏதாவது ஒரு இன்ஸ்டன்ஸை நீங்க கேள்விப்பட்ட ஞாபகம் இருக்கா? ரீகால் பண்ண முடியுதா உங்களுக்கு? இந்த மந்திரி இப்படி தெனாவட்டா பதில் சொன்னாரு. தங்கமணியோ, வேலுமணியோ, கேசி வீரமணியோ, எம்சி சம்பத்தோ, அண்ணன் சிவி சண்முகமோ, யாராவது பத்திரிகையாளர் கேட்கும்போது ஏ அப்படிதான் அப்படின்ற மாதிரி ஆணவமாக பதில் சொன்ன ஏதாவது இன்சிடென்ட் ரீகால் பண்ண முடியுதா? இல்லை இல்லை, அவங்களுக்கு திமுக அதன் கூட்டணி கட்சி எதிர்பார்த்து காத்திருந்தார்கள் எப்படி எப்போ பேசுவாங்க அப்படின்னு. பட் திமுக இந்த 4 வருஷத்தில் நம்ம நீண்ட பட்டியலிட முடியுமா? ஆவடி நாசர் கல்லெடுத்து வீசினதுலேருந்து, ஓசி பஸ்ஸுன்னு சொன்னதுலேருந்து, எஸ்சி தானே நீ எனக்கு ஓட்டு போட்டியா கேட்குற? கேகேஎஸ்எஸ்ஆர் அந்த மனுவை எடுத்து அந்த ஒரு பெட்டிஷனர் தலையில் அடிச்சது, KN நேரு கெட்ட வார்த்தையில் திட்டிட்டு ஒருத்தனை மண்டையில் அடிச்சது. இது ஏன் திமுகவில் மட்டும் பெரும்பாலான மந்திரி ஏன் இப்படி நடந்துக்கிறாங்க? டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு தெரியுதா 2 கட்சிக்கும்? சரி, இவங்க திமுக கல்ச்சர்லேயே இந்த ஆணவம் இருக்குது. பிரியாணி கடைக்கு போகிறான், அது லெக் பீஸ் இல்லைன்றதுக்காக. நான் சொல்கிறேன், கொஞ்ச நாளுக்கு முன்னாடி விடுதலை சிறுத்தை கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன் ஒரு மேடையில் பேசினார். நான் பேசினா திமுக தான் கீழே வந்து எழுதுவான், அது அவங்களோட இது, அவங்களுக்கு அதான் சொல்லி கொடுத்துருக்கு, அவனோட இதுலேயே இருக்குது, அவன் டிஎன்ஏலே இருக்குது. கூட்டணி கட்சி தலைவர் இதை சொல்கிறாரு. நீங்கள் கூட சொன்னீங்க தெரியுங்களா, ஆமாம் அப்படி பேசியிருக்காரு திருமா அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாம்.